ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இப்போ கருவாடு பொரிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நெத்தலி கருவாடு, சின்ன தொன்னன் கருவாடு எடுத்து வச்சுக்கிறாக்கு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை மிளகாய் தான் தேவையான பொருட்கள். அடுத்தது தேங்காய் எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ சட்டி அடுப்பில் சூடு வரிட்டுது. இப்போ எண்ணெயை விட போகிறோம். ரெண்டு தேக்கரண்டி ரெண்டு பெரிய தேக்கரண்டி இதால் முட்டிங்கள்டா கணக்காக இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சுட்டுது. இப்போ முதல் கருவேப்பம்பில் போட அப்புறம் என்னென்னு சொன்னால் கருவாட்டு வாசம் மனம் குறைவாக இருக்குது. அப்போ அதன்படியால் முதல் கருவேப்பம்பிலே மேல் போடுறோம். அதுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கிற கருவாடை போட போகிறோம். இப்போ சேர்த்துருக்கா திரட்ட போடும். இந்த ஒரு இடத்த பொரிஞ்சிருந்தானே, அப்போ எல்லாத்தையும் நல்லா திரட்டி எல்லாம் பொரிஞ்சு வந்த அப்புறம் ஒருக்கா பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா திரட்டி ஆச்சுது. பொரிஞ்சண்டு வருது. ஆக பொரிஞ்சதுன்னு சொன்னால் கடிக்க இல்லாது ஓரளவு பொரிஞ்சண்டு வந்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ அதை நல்லா பிரட்டி விடுவோம். கருவாப்பை எல்லாம் சேர்ந்து கலரும் நல்லா பிரட்டுவோம். இப்போ இதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். கொஞ்சம் வேகட்டும். மஞ்சத்தூள் போட்டது தானே, இந்த மணமெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் மூடி விடுவோம் ஒரு 5 நிமிஷம். இப்போ திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் இருக்கும் தானே. அது பாருங்க, நல்லா வெங்காயம் எல்லாம் அதோட பொரிஞ்சிருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் போட்டு பிரட்டி போட்டு தக்காளி பழத்தையும் போட போகிறோம். தக்காளி பழம் போடுறது சும்மா இந்த புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காகத்தான் தக்காளி பழம் போடணும். நாங்கள் இது வேண்டாட்டி நீங்கள் போடாமல் விடலாம். இப்போ நான் தக்காளி பழத்தையும் போட போகிறேன். நான் பச்சை மிளகாய் போட்டது தானே காரத்துக்கு, அதனால நான் தூள் வெந்தையில் கொஞ்சம் தூள் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தூளையும் போட்டு விடுவோம். இல்லைன்னு சொன்னால் வெட்டுத்தூளும் போடலாம், கட்டைத்தூள் அது போட்டாலும் நல்லா இருக்கும். சொட்டு தூள் போட்டு விடுவோம். அப்புறம் கொஞ்சம் தூள் போட்டு மிளகு காரம்
இந்த நாங்கள் நல்லா பிரட்டி விடுவோம். அடுப்பை வந்து நல்லா கூட்டாதுங்க, எரிஞ்சிடும். இப்போ தூள் வைக்க கொஞ்சம் போட்டு 2 நிமிஷம் மூடி விடுவோம். தூள் வைக்க போடும் 2 நிமிஷம் மூடினா அப்புறம் திறக்க பார்ப்போம். ஓகே, இப்போ திறந்து பார்ப்போம். 2 நிமிஷத்துக்கு ஓகே பாருங்க எப்படி பொறி வட்டிருக்கண்டு. தக்காளி பழமெல்லாம் மசிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இந்த கருவாட்டு பொரியல் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.